ஒவ்வொரு மூச்சிலும் வீணாக்கிவிட வேண்டாம் உங்களுடைய எண்ணங்களை. பொழுதுபோக்குகள் நம்முடைய எண்ணங்களை வீணாக்குகின்றன. ஒவ்வொரு உயிர் மூச்சும் ஜடமான மூச்சாக உள்ளுக்குள் சென்று வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. நாம் கொடுத்ததை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், மிருகங்கள் வாழ்வதை போன்று. நாளைய வாழ்க்கையை பற்றி மிருகங்களுக்கு எண்ணம் கிடையாது, மனிதர்களுக்கு உண்டு. என்னுடைய அடுத்த மூச்சு எனக்கு வேண்டும். அந்த அடுத்த மூச்சு வேண்டுமென்றால் இருக்கக்கூடிய மூச்சு முழுமையாக வெளியேற வேண்டும். பாதி வைத்துக்கொண்டு அடுத்த மூச்சை நான் முழுமையாக வைக்க முடியாது. சமாதானமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த விதமாக முழுமையாக அந்த மூச்சு வெளியேறுகின்றது. ஒவ்வொரு உயிர் மூச்சிலும் எந்த அளவுக்கு எனக்கு சுகமான தேவைகள் இறங்குகின்றனவோ, உயிர் மூச்சு இருக்கிறதோ, இறைவனுடைய செய்தி இருக்கின்றதோ, அது ஒரு தேவையாக என்ற உள்ளத்தில் இறங்குகின்றதோ, அதை போன்றே நான் சமாதானமாக இருக்கும் பொழுது என்னை இருக்கக்கூடிய அவ்வளவு கேடுகளும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த கேடு என்னை விட்டு முழுமையாக நீக்கப்படுகின்றது அமைதியாக இருக்கும் பொழுது. பொறாமையிலும் பெருமையிலும் வெந்து கொண்டிருக்கும் பொழுது உள்மூச்சு அதிகமாக தங்குகிறது. கிரகிக்கக்கூடிய இறைவனுடைய புது ஆற்றலை கிரகிக்கக்கூடிய அந்த புத்துணர்வும் புதிய உயிரோட்டமும் நம்மை விட்டு நீக்கப்படுகின்றன, உள்ளுக்குள் செல்ல மறுக்கின்றன. எனவே இறைவனுடைய வாக்கு அத்தியாயம் 6:54 வசனம் 54, அத்தியாயம் 6 வசனம் 54 இறைவன் கூறுகின்றான், ஒவ்வொருவருக்கும் அவர்கள் அடைய முடியாத உணர்வின் ஒரு பகுதி அங்கு விட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு தெரியுமே என்று கூறக்கூடிய அந்த பகுதி நிச்சயமாக அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இல்லை. அவர்கள் தங்களுடைய துயரங்களை அவர்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அணுக முடியாத இன்னொரு பகுதி இருந்தால் நன்றாக இருக்குமே, எனக்கு இப்படி அமைந்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று அப்பொழுதும் ஒரு உருவத்தை கற்பனை செய்யாமல் அந்த அழகுமிக்க வாழ்க்கையை மட்டும் யார் எண்ணம் கொள்கின்றார்களோ பரிபூர்ணமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதிலும் என்னுடைய கற்பனை ஒன்று சேர்கிறது. இந்த விதமாகத்தான், ஆனால் வழி தெரியவில்லை, ஒரு பகுதி வழி தெரியவில்லை. ஆகவே நீங்கள் இந்த விதமாக என்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த வாழ்க்கையை நீங்கள் இன்னமும் அடையவில்லை. உங்களுடைய பெருமையின் காரணமாக நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் பணிவாக இருப்பீர்களானால் பெரும்பாலான அந்த உணர்வை பொருள் அடிப்படையில் கொண்டு நீங்கள் அடைய முடியாது. அது உங்களுக்காக நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனக்காக நிறைவேறி கொண்டிருக்கும் பொழுது நான் செய்யக்கூடிய தவறு என்ன? ஏன் எனக்கு என்னுடைய தேவைகள் வந்து அடைவதில்லை? மற்றவர்கள் சிறப்பான வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீங்கள் ஏக்கம் கொள்கின்றீர்கள், எனக்கு விதமாக இல்லை என்று. அந்த ஏக்கம் பொறாமையாகவும் அமைந்துவிடுகின்றது. நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வாழ்க்கை அவர்கள் அறியாத புலத்திலிருந்து எந்த ஒரு உணர்வை அவர்கள் அது அடையாளம் காணாமல் விட்டு விருப்பத்தை மட்டும் கொண்டிருந்தார்களோ அதற்காக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய அந்த பாக்கியத்தை நீங்கள் பொறாமை கொள்கின்றீர்கள். நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கானது இல்லை, அவருடைய வழி உங்களுக்கான வழி இல்லை. அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணர்வு ரெண்டும் வித்தியாசமானது. ஒருபோதும் அவர்களுடைய உணர்வு தான் எனக்கும் இருக்கின்றது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் எனக்கும் வேண்டும் என்று அடுத்தவர்களுடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு விரும்ப வேண்டாம். உங்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டதில்லை. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு இருக்கின்றது, அந்த வாக்கு உங்கள் மீது நிகழும். உங்களுடைய கண்கள் பார்க்கக்கூடிய அந்த ஏமாற்றை நீங்கள் நம்ப வேண்டாம். உள்ளம் கவனிக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனுடைய வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் அழகான ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியை இப்பொழுது கூட நினைவு கூறுங்கள். முதலாவதாக நான் லேசாக அடையாளம் காணக்கூடியது எனக்கான என்னுடைய துன்பங்கள் நீக்கப்பட வேண்டும், கஷ்டமான காலங்கள் நீக்கப்பட வேண்டும், துயரமான சூழ்நிலைகள் அகற்றப்பட வேண்டும் இருக்கின்றது. துயரம் என்பது வடிவம் கிடையாது, கஷ்டம் என்பதும் வடிவம் கிடையாது, அவளும் உணர்வு. வேதனைகள் வடிவம் கிடையாது, அவளும் சூழ்நிலைகளுடைய தாக்கம், இறுக்கம், நெருக்கடி அவ்வளவுமே. இவற்றில் எதற்கு நீங்கள் உருவம் கற்பிப்பீர்கள் சொல்லுங்கள். என்ன கஷ்டம் இருக்குது தெரியாது, சொல்ல தெரியாது. இவன் துன்பத்தை கொடுத்து விட்டான், அவன் துன்பத்தை கொடுத்து விட்டான், அவ்வளோதான் சொல்ல முடியும். அது என்ன கஷ்டம் உள்ளுக்குள்ளே இருக்குது தெரியாது. என்ன வேண்டும், என்ன வேண்டும், இப்பொழுது கஷ்டம் வேண்டாம், என்ன செய்கிறதுன்னு தெரியலை. இதுதான் சரியான அடிப்படை. இன்னமும் நீங்கள் அதை இனம் காணாமல் வைத்திருக்கின்றீர்கள், அது நீங்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான், சுகம் நீங்கள் அடையுங்கள், கஷ்டங்கள் துன்பங்கள் நீக்கப்பட்ட நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையுங்கள். இறைவனுடைய வாக்கு. அதனை நீங்கள் பிரார்த்தனையாக அமைக்கின்றீர்கள். பிரார்த்தனையாக நாம் வடிவம் கொண்டு அமைக்கக்கூடாது. ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், அவ்வளவுதான்.
பிரார்த்தனை என்பது வாய்களால் குறித்திடுவதல்ல. எந்த அளவுக்கு வாய்களால் எனக்கு இது வேண்டும் என்று கூறுகின்றீர்களோ ஒரு பொருளை நீங்கள் வேண்டுகின்றீர்கள். பொருள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அறிந்து கொண்டிருக்கின்றது, உங்களை விட்டு அது நீக்கப்பட்டு விட்டது. இனி புதிய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். நீங்கள் புதிய படைப்பினங்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு அம்சங்களில் பலவித கோணங்களில் என்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் புதிய படைப்பாக படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்பதை அறிய வேண்டும். அடுத்த நொடிப்பொழுது வாழ்க்கையை நீங்கள் ஒரு உருவமாக்கி கொண்டு அந்த உருவ வழிபாடு செய்யாதீர்கள். பணம் என்ற உருவம், தொழில் என்ற உருவம், வாடிக்கையாளர்கள் என்ற உருவம், இவர்களெல்லாம் நான் கணக்கில் கொண்டு இன்று இவருடைய பணம் வர வேண்டியிருக்கின்றது, இன்று இத்தனை வாடிக்கையாளர்கள் வருவார்கள் என்று உருவங்களை நான் நம்பிக்கை கொண்டு பணம் என்ற அடிப்படையை முக்கியமான ஆதாரமாக கொண்டு நான் வாடக்கூடாது. அடுத்த நொடிப்பொழுதை அமைதியாக அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் இல்லை. நொடிப்பொழுது வர இருப்பது உங்களிடம் இல்லை. அது எப்படி அமைய வேண்டும் என்பதனுடைய அதிகாரம் உங்களிடம் இல்லை. பிறகு எப்படி நீங்கள் சிந்திக்கின்றீர்கள், எனக்கு இப்படி நான் செய்வேன், அப்படி நான் செய்வேன் என்று? அடுத்த நொடிப்பொழுது மூச்சு எந்த அளவுக்கு அமைதியாக அமையுமா அல்லது பெருமூச்சாக இறைப்பாக அமையுமா என்பது உங்களுக்கு தெரியாது. எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் கற்பனை செய்கின்றீர்கள்? பணம் என்ற ஒன்றை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த பணம் சம்பாதிப்பதற்கு உள்ளாக உங்களுடைய குணங்கள் அவ்வளவு அழிந்துவிடும். எப்பொழுது உங்களுடைய குணங்கள் அழிந்துவிட்டதோ அதற்குரிய பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். மற்றவர்களுடைய துயரங்கள் உங்களையும் சாரும். என்னுடைய சூழ்நிலை விடுபட்டு விட்டது, எந்த கேடும் என்னை தீண்டும். நன்மையானவற்றை மட்டும் நான் எனக்காக கொள்ளும்பொழுது மட்டும்தான் எனக்கான உலகம் தனிமையாக அமைக்கப்படுகின்றது. அது வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் கலப்படமான செய்திகளாகவும் குழப்பமான செய்திகளாகவும் இருந்தாலும் அவ்வளவுமே ஃபில்டர் செய்யப்பட்டு தடை செய்யப்பட்டு எனக்கு உரியது மட்டுமே அந்த சூழ்நிலைகளுக்குள் எனக்குள் இருக்கப்படும். நான் அந்த உலகத்தில் வாழ்வேன். ஒவ்வொருவரும் அப்படித்தான் வாழ வேண்டும். உள்ளத்தை சமாதானமாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக அமைத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். உருவ வழிபாடு கூடாது, உள்ளத்தின் வழிபாடு அவசியம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய நற்செய்திகளுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பேசிக்கொண்டிருக்கின்றான், நீங்கள் அல்ல. ஏனென்றால் அடையாளம் காண முடியாது, இறைவனையும் அடையாளம் காண முடியாது. இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் அவனுடைய செய்தி அமைத்திருக்கின்றான், உள்ளத்தையும் அடையாளம் காண முடியாது. அந்த உள்ளத்திலிருந்து மனதுக்கு உங்களுடைய அழகான தேவையாக அறிவிக்கப்படுகின்றது, அந்த மனதுக்கு உருவம் கிடையாது. தேவையை உணர்ந்த பிறகு நான் அதுக்கு வடிவம் அமைக்க முடியாது, பின்னர் நான் அதற்கு வழி தேடவும் முடியாது. காரணம் என்ன என்று தெரியவில்லை. அழகான உணர்வு. இந்த உணர்வில் வாழ்வதற்கு நமக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? எந்த நேரமும் அமைதியை கேளுங்கள். இந்த அமைதியில்தான் இவ்வளவு சுகமும் அடங்கியிருக்கின்றன என்பதை அறியுங்கள். இப்பொழுது சிலருடைய முகத்தில் நாம் கவலையை பார்க்கின்றோம். அந்த கவலை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சுகமான தேவை இருக்கின்றது, சமீபமாகவே நிறைவேற வேண்டும். நான் பெரும் நெருக்கடியில் இருக்கின்றேன், இது என்னுடைய தேவையாக இருக்கின்றது. அது வேண்டும் என்று இருக்கும் பொழுது நான் அதனை எப்படி அடைவேன், இந்த சுகத்தை நான் எப்படி அடைவேன், சுகவீனம் எப்படி வந்தது என்பதை தெரிந்தால் தவிர சுகவீனத்தை அடைய முடியும், சுகத்தை அடைய முடியாது, மீண்டும் அதனை அடைய முடியாது. சுகவீனமும் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. நான் பெரும்பாலும் வருமுன் காத்துக்கொள்வேன் என்று நான் எண்ணுகின்றேன். அதற்கு மருந்துகளும் மாத்திரைகளும் தடுப்பூசிகளையும் கொண்டு நான் வருமுன் காத்துக்கொள்வேன் என்று கூறுகின்றோம். இதே மருத்துவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு பரம்பரை நோய்கள் வரும் என்று. பரம்பரை நோய்கள் வரக்கூடாது, வந்த நோய் போக தெரியல, வருமுன் காத்துக்கொள்வேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய மோசடித்தனம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உணர்வுடையவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு டயபெட்டிஸ் நோய் இருக்குது, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், பிள்ளைக்கு கண்டிப்பாக வரும். வருமுன் காத்துக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய ஒன்றுடைய அடையாளமாக இது உங்கள் குழந்தைகளுக்கு வரும். பரம்பரை நோய்கள் என்று இவ்வளோ இருக்கின்றன என்று ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பரம்பரை நோயாக போட்டு தலைவலி வந்தால் அவங்களுக்கு வரும், கண் பார்வை குரல்னா உங்களுக்கு கண் பார்வை குரல் வரும், உங்களுக்கு பைத்தியம்னா பிள்ளைக்கும் பைத்தியம் ஏற்படும். என்ன தான் பேக் வச்சுருக்காங்க. பிறகு வருமுன் காத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? வார்த்தை ஜாலங்களில் நாம் நம்முடைய உணர்வை இழந்து உணர்ச்சிகளுக்கு ஆகிவிடுகின்றோம். எப்படி நாம் இவர்களை நம்புகின்றோம்? ஊசிகளிலும் மருந்துகளிலும் என்னுடைய நோய்கள் போய்விடும் என்று. அப்படி என்றால் உணவு எதற்கு? உங்களுடைய இறைவன் உங்களிடம் கேட்கின்றான், உணவு எதற்கு? மருந்துகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு சுகமளிக்கும் என்றால் உணவு அது எதற்கு பயன்படும்? உணவை மறுத்து
மருந்துகளை நான் என்னுடைய பெருமைக்காய் கொண்டது காரணமாக உணவில் உயிர் சக்திகள் இருக்கின்றன. மருந்துகளில் விஷத்தன்மை கொண்ட உங்களை சாகடிக்கக்கூடிய அவ்வளவு கேடுகளும் அவ்வளவு பாதிப்புகளும் நிறைந்த மிக மோசமான ஒன்றை நாம் கற்பனை செய்து கொண்டு அதில் வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பும் பொழுது நிச்சயமாக நாம் இறைவனுடைய அதிருப்திக்கு ஆளாகின்றோம். ஆகவே உங்களுக்கு உணவு மறுக்கப்படுகின்றது. நீங்கள் மருந்துகளை கொண்டு வாடுங்கள். பிறந்த நாள் முதலாக மருந்துகள் தான், இன்னும் வயிற்றில் இருக்கும் பொழுதும் மருந்துகள் தான். இதைவிட சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதற்கு வேறு என்ன அடையாளம் இருக்க முடியும்? இறைவனால் சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது சத்தியம். ஒவ்வொருவரும் தனித்தனியே முறையே நீங்கள் மாற வேண்டும். உங்களுக்கென்று தனி உலகம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அமைக்கப்படக்கூடிய அந்த எண்ணத்திற்கு சூழ்நிலை அமைய வேண்டாம். ஒருவருடைய இதயத்திற்குரிய எண்ணம் மற்றவருடைய இதயத்திற்குரிய எண்ணம் இரண்டும் வெவ்வேறானது. நாம் 7 கோடி மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் 7 கோடி வித்தியாசமான தேவைகள் இருக்கின்றன, வித்தியாசமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. அந்த சூழ்நிலை வானங்கள் முதலாக பூமி வரையில் அமைந்திருக்கிற சூழ்நிலை ஒவ்வொருவரும் தனித்தனியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இவற்றை காப்பதும் இவற்றை உங்களுக்காக ஏற்பாடு செய்வதும் அதில் உங்களுடைய தேவைகளை முழுமையாக அந்த உலகத்தில் அமைப்பதும் அவனுக்கு சிரமமான காரியம் அல்ல. தயவு செய்து நாளைய வாழ்க்கையை பற்றி எண்ணக்கூடிய அந்த கெட்ட ஷைத்தானுடைய தூண்டுதல்களுக்கு ஆளாகிவிட வேண்டாம். எவற்றை நீங்கள் நாளைய வாழ்க்கையாக பார்க்கின்றீர்களோ அது இறந்து மடிந்து விட்டது. அதை நீங்கள் அடையும் பொழுது நீங்களும் இறந்தவர்கள் தான் தவிர நீங்கள் வாழக்கூடியவர்கள் இல்லை. இறைவனை பற்றி நாம் அறிகின்றோம். படைப்பாளன் தன் படைப்பையே திரும்பவும் காப்பியடிப்பவன் இல்லை. அதற்கு பெயர் காப்பியடிப்பவன். இறைவனுக்கு அப்படி ஒரு பெயரை நாம் கேள்விப்பட்டதில்லை. அதே மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லும் பொழுதே நாசமாய் போய்விட்டோம். அவரை போன்று வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுதே நாசமாகிவிட்டோம். எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை எல்லாம் இந்த பணத்தின் அடிப்படையை கொண்டும் ஜடப்பொருள்களை கொண்டு எந்த அளவுக்கு நான் பகட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனோ, ஆடம்பர பொருட்களை கொண்டு உலக சுகத்தின் பொருட்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனோ, இதுதான் வாழ்க்கை என்று நாம் பார்க்கின்றோம். அது வாழ்க்கை அல்ல. இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேச்சுமே மறைவானவற்றிலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதை தவிர வெளிப்படையான பேச்சுகள் எதுவும் கிடையாது. ஏனென்றால் அது சுகம் கிடையாது. உங்களுடைய மனம் சுகத்தை வேண்டுகிறது என்றால் மறைவான அந்த மாபெரும் ஆற்றலை அவர்களுக்கு அறிவியுங்கள். அங்கு அந்த சுகம் நிலைபெறும். நீங்கள் அறியாதது உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்களுக்கு அறிமுகமில்லாத சுகம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீங்கள் அடையாளம் காண முடியாத ஒரு சிறப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றுமே அந்த உயிர் மூச்சில் அடங்கியிருக்கிறது. ஆனால் இந்த உயிர் மூச்சு எனக்கு நம்பிக்கை அளிக்கும் பொழுது என்ன நிகழ்கிறது? புது உயிரோட்டம் இருக்குதா இல்லையா? நம்பிக்கை வரும் பொழுது சோர்ந்து போயிருக்கக்கூடிய கூனி குறுகிவிட்ட என்னுடைய முதுகை நிமிர்கிறதா இல்லையா? ஒரு நம்பிக்கை வரும் பொழுது ஆக்சிஜனா அது கெட்ட முதல்களுடைய வாக்கு ஆக்சிஜன் சயின்ஸ். நாசமாக போன இந்த சயின்ஸை இந்த கன்றாவியை படித்து வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியுமே, நான் உயிர் கொடுப்பேனே. அங்கு செய்தி இருக்கின்றது. அந்த செய்தியின் மீது நம்பிக்கை இறைவன் அளிக்கின்றான். உங்களை அறியாத ஒரு விருப்பம் அது மீது ஏற்படுகின்றது. அந்த நிமிடமே புது உயிரோட்டம் உங்களுக்காக. நீங்கள் புதிய படைப்பாக புதிய சூழ்நிலைகளில் உங்களை சுற்றிலும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் மாபெரும் ஆற்றலில் நீங்கள் நுழைகின்றீர்கள். அடுத்தவரை பார்த்து எது மாதிரி வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்னுடைய உலகம் திறந்துவிட்டது. அவர்களுடைய கேடுகளையும் நான் விலைக்கு வாங்குகின்றேன். ஒவ்வொருவரும் தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். மிக உயர்ந்த படைப்புகளாக ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் 7 கோடி மக்களும் தனித்தன்மையோடு உயர்ந்து விளங்க வேண்டி உங்களுக்காக இந்த செய்தி அறிவிக்கப்படுகின்றது. ஒருவரை போல் ஒருவர் வர முடியாது. ஒருவரை மற்றவர் முந்திவிட முடியாது. சூரியனும் இருக்கின்றன, சந்திரனும் இருக்கிறது, இரவும் இருக்கிறது, பகலும் இருக்கின்றது. சந்திரன் சின்னதானே சொல்லிட்டு சூரியன் சந்திரனை பிடித்துவிட முடியாது. இரவு பகலை முந்திவிட முடியாது. ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட காலத்தவனின் மீது அவற்றினுடைய பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சந்திரனுக்கு ஒரு பாதை, சூரியனுக்கு ஒரு பாதை. உங்கள் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பாதைகள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பாதை. மனிதர்களுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டு விடலாம்.
உலகம் தோன்றிய நாள் முதலாக அடியும் நாள் வரையில். ஆனால் நட்சத்திரங்கள் எண்ணிக்கையை நீங்கள் எண்ணிவிட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான வாழ்க்கை. ஒன்றை ஒன்று மோதிக்கொள்வதில்லை, ஒன்றை ஒன்று முந்திவிடுவதில்லை. ஒன்றை பார்த்து ஒன்று எனக்கு வேண்டும் என்று விரும்புவதில்லை. வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ அத்தாட்சிகள். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு. அடுத்தவர்களை கடைக்கண் கொண்டு பார்க்க வேண்டாம். குபேரர்களாக இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டர் தோழியாக இருந்தாலும் சரி, பார்க்காதீங்க இப்படி ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு என்ன கேடுகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் என்று ஒருவன் அறிவான். நீங்களும் இருக்கின்றீர்கள். ஒருவருடைய பகட்டையும் ஒருவருடைய ஆடம்பரத்தையும் பார்த்துவிட்டு இப்படி இல்லையே என்று இயங்கும் பொழுது கேடு, தரித்திரம். அவர்களுடைய உலகத்திற்கு நுழையாதீர்கள். அவ்வளவு தரித்திரமும் உங்களுக்கு வந்துவிடும். உங்களுடைய உலகத்தில் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். யாரொருவரும் உங்களுடைய உலகத்திற்கு நுழைய முடியாது. ஏனென்றால் உங்களுடைய விருப்பத்தை வெளியில் சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. அது சொன்னால் பிரார்த்தனை இல்லை. நீங்கள் உருவமாக்கிவிட்டீர்கள். உருவமாக்கிவிட்ட பிறகுதான் வார்த்தை வடிவங்களை கொண்டு நான் பிரார்த்தனையாக அமைக்க முடியும். வார்த்தை வடிவங்கள் எப்படி நான் பிரார்த்தனையாக அமைத்து விட்டேனோ அப்படி முடிந்து விட்டது. எனக்கான சுகமான வாழ்க்கை எனக்கு இல்லை என்று ஆக்கப்பட்டு விட்டது. நான் பழைய வாழ்க்கைக்கு செல்கின்றேன். ஒவ்வொருடமும் பெருமை இருக்கின்றது. அந்த பெருமையின் காரணமாக நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அவனைப் போன்று நான் வரவில்லை, என்னை அவன் மிஞ்சிவிட்டான். அவனுக்குரிய வாழ்க்கை, அவனுக்கு உங்களுக்குரிய வாழ்க்கை பாக்கி இருக்கின்றது. அந்த பாக்கி இருக்கிறவருடைய வாழ்க்கை பெரும் பாக்கியம் மிக்கதாக இருக்கின்றது. சொற்பமான சின்ன வாழ்க்கை நினைக்க வேண்டாம். பாக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை பாக்கியம் மிக்க வாழ்க்கை. அதை எவராலும் தீண்ட முடியாது. அவ்விதமாக நீங்கள் உயர்ந்து வரும்பொழுது பிறர் உங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம் என்று விரும்புகிறானால் அந்த பாக்கியங்களை கொண்டு பொருள் அடிப்படையில் நீங்கள் ஆடம்பரமாகவும் அநியாயமாக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைக்காதீர்கள். நியாயமான வாழ்க்கையை, மனிதர்களைப் போன்று வாழக்கூடிய வாழ்க்கையை, பணிவுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். மற்றவர்கள் 4 பேர் மெச்சும் விதமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே அந்த பாக்கியம் உங்களுக்கு நீக்கப்பட்டுவிட்டது. எல்லா கேடுகளும் பொருள் உருவத்தின் அடிப்படையில் நீங்கள் மனதில் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கொண்டும் நடக்கிறது. 4 பேர் என்னை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஒரு காரியம் செய்யாதீர்கள். இந்த காரியம் செய்யும் பொழுது எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும், இவ்வளவு ஆதாயம் கிடைக்கும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். பயபக்தியோடு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உதவ வேண்டுமே என்ற அந்த பெரும் நெருக்கடியிலும் பெரும் அபாயத்தில் சிக்கியிருக்கும் பொழுதும் எப்படி நாம் இறைவனை நினைப்போமோ அந்த நினைப்பு என்னவென்றால் அவன் கொடுக்கக்கூடியதான். நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவன் கூறுவதுதான், நீங்களாக கூறவில்லை. அந்த நெருக்கடியின் போது அசையக்கூட முடியாது என்ற நெருக்கடி வரும்பொழுது என்னுடைய பிரார்த்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கின்றன. காப்பாற்று இறைவனே, காப்பாற்று இறைவனே என்று. வாய் அங்கு பேச்சு, அந்த சப்தம் குறையும், உள்ளுக்குள் இருதயம் இயங்கிக் கொண்டிருக்கும். இது பிரார்த்தனை. நான் கவலையில் இருக்கும்போதெல்லாம் இந்த கவலை தீர வேண்டுமே என்ற அந்த பிரார்த்தனை உள்ளுக்குள் எனக்கு இருக்கின்றது. வெளியில் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். அதன் காரணமாக கவலை நீங்குகிறது. சூழ்நிலைகள் மாறுகின்றன. உங்களுக்காக வானங்களும் பூமியும் அடிபணிகின்றன. உங்களுக்காக உங்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்காக கணிக்கப்படுகின்றது. தனித்தனிய முறையே இறை வழி வாழ்க்கை சத்தியத்தின் பகுதிகள் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு வார்த்தையும் உபயோகமற்ற வார்த்தையாக இங்கு பிரயோகிக்கப்படவில்லை. சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு துல்லியமான தூய்மையான வார்த்தையாக உங்களுடைய இதயத்தில் அமைக்கப்படுகின்றது. இது இறைவனுடைய வேதத்தில் உங்களுடைய மனசாட்சியத்தில் பதிவாகி இருக்கின்றது. ஆம் என்று நீங்கள் கூறும் பொழுது உங்களுடைய மனசாட்சியத்தில் மறந்துவிட்ட பகுதிகளை இன்று உங்களுக்காக நினைவு கொண்டு வரப்படுகின்றது. எந்த ஒன்றையும் மறந்துவிட வேண்டாம். எங்கள் இறைவனை நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சிறிதும் எண்ணம் வர வேண்டாம். அவர்களுக்கு நீ அனுமதித்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம். இன்று நான் பெரும் நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மற்றவர்கள் அழகாக இருக்கின்ற நல்லவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைப் போன்று நாம் இல்லையே என்று பொறாமை வந்துவிடும். அது பொறாமை என்று அறிகுறி. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நீங்கள் சுகமாக வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களை பார்த்து அவன் நன்றாக இருக்கின்றான் என்று எண்ணும் பொழுது அவனுக்கும் உங்கள் மாதிரி வியாதி வந்துவிட்டால் உங்களுக்கு சுகமாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தானே அர்த்தம்? அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். எப்பொழுது என்னுடைய சுகம் அதிகமாகும் என்றால் நான் பல காலங்கள் என்னுடைய சுகவீனத்தில் இருக்கும் பொழுது, நோய்களில் இருக்கும் பொழுது, மற்றவர்கள் சுகமாக நிலமடை கொண்டிருக்கும் பொழுது என் இறைவனே அவர்களுக்கு அந்த சுகத்தை அதிகரிப்பாயாக என்று கேளுங்கள்.
கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எடுப்பிலேயே இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, என்ன அர்த்தம்? அவங்களும் மோசமாயிட்டா எனக்கு இந்த நோய் இருந்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நோயும் சுகமாகாததற்கு காரணம் மற்றவர்கள் சுகமாக இருக்கும் பொழுது அவனெல்லாம் நல்லா இருக்கிறானே நினைக்கும் பொழுது வந்தது கேடு. கெட்ட ஷைத்தான்களை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த கெட்ட சூழ்நிலைகள், கெட்ட சக்திகள் சூழ்ந்திருக்கின்றன, மூச்சுக்கள் தடைபட்டு கொண்டிருக்கின்றன, நான் இறந்து கொண்டிருக்கின்றேன், நற்செய்திக்கு பதிலாக என் இறைவனே நீ ஒருவன் போதுமானவன் என்ற அந்த ஒரு வார்த்தையை கூறுவதற்கு பதிலாக அவ்வளவு பேரையும் பார்த்து நான் பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஒரு உதாரணத்துக்காக கூறினேன். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், இன்னும் சுகத்தை கொடுக்கிறவனே என்று கேட்கும் பொழுதுதான் எங்கு அந்த உயிர் மூச்சு தன்னுடைய ஆற்றலை உங்களுக்கு கவனத்தோடு இருக்கச் செய்கின்றது. அங்கு உங்களுடைய சுகம் தெளிவாக ஆரம்பிக்கின்றது. பொறாமையில்தான் நம்முடைய துர்ச்சகனமும் நம்முடைய கெட்ட காலமும் நமக்கு மேலாக சுரண்டு கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை கொண்ட மக்கள் யாருடைய முகத்திலும் கவலையின் தோற்றத்தை நிச்சயமாக கவனிக்க முடியும். எவ்வளவு சுகபோகங்களில் அவர்கள் வாழ்வது போன்று தெரிந்தாலும் கவலையினுடைய ஒரு தோற்றம் அங்கு இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை அவர்கள் உணர்கிறார்களே. அவர்கள் தங்களுடைய செல்வங்களிலும் செல்வ செழிப்புகளிலும் பகட்டுகளிலும் மற்றவர்களுக்கு காண்பிப்பதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். ஒவ்வொரு மனிதனும் இறை அத்தாட்சியின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தான் அறியாத ஒன்றின் மீது தன்னுடைய உள்ளத்தில் எங்கோ ஒரு மூலையில் தன்னுடைய தேவையை உணர்ந்து அது வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றான். அதன் காரணமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்விதமாக நம் அத்தாட்சிகளின் மீது வாழ்பவர்கள் உம்மிடம் வந்தால், அத்தியாயம் 6 வசனம் 54, நம்முடைய அத்தாட்சிகளின் மீது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உம்மிடம் வந்தால் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். அவர்களுக்கு சாந்தமும் சமாதானமும் உண்டாகட்டும். அவர்களுடைய பெருமை நீங்கட்டும், சாந்தத்தோடு வாழட்டும். அவர்களுடைய பொறாமை நீங்கட்டும், சமாதானத்தோடு வாழட்டும். பகைமை நீங்கட்டும், நட்புறவோடு வாழட்டும். அவர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அவர்களுக்கும் பரவட்டும். இதை அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அந்த நடிப்போடு முதலாக நீங்கள் உயர்ந்து விளங்க இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். சத்தியம் இறைவனுடைய வாக்கு. அவன் உங்களுக்கு எந்த அநியாயமும் செய்யவில்லை. மாறாக என்னென்ன அநியாயங்கள் இருக்கின்றதோ அவ்வளவையும் நாம் நம் மீது சாட்டிக் கொண்டிருக்கின்றோம், நாம் வாழ்வதாக எண்ணிக்கொண்டு. இந்த எண்ணத்தின், இந்த கேடுகளின் விளைச்சல்களிலிருந்தும் இன்று நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள இந்த வகுப்பு இறைவன் நமக்காக அனுமதித்திருக்கின்றான். ஆக நாம் எவ்விதமாக நாம் தீமை செய்து கொள்கின்றோம்? அவர்களை பார்த்து பொறாமைப்படும் பொழுது, நான் முடைப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றேன். நிச்சயமாக இது இறைவனுக்கு அடுக்காது. எந்த ஒரு நன்மையும் இறைவனிடமிருந்து வந்திருக்கின்றது, இறைவனுடைய வாக்காக இருக்கிறது. எந்த ஒரு தீமையும் நீங்கள் சம்பாதித்ததாக இருக்கிறது. நான் கொடுத்த ஒரு பாக்கியத்தை நீங்கள் நிராகரிப்பீர்களானால் உங்களுக்கான பாக்கியத்தை நீங்கள் எப்படி வரவேற்க முடியும்? மற்றவர்கள் நிராகரிப்பார்கள். நீங்கள் நிராகரிப்பதன் காரணமாக, மற்றவர்கள் கொடுக்கப்பட்டதை நிராகரிப்பதன் காரணமாக அவர்களுக்கு கேடு விளைய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களே, அது நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது நீங்கள் சுகமாக வந்துவிட்டால் மற்றவர்கள் உங்களை பற்றி பொறாமைப்படுவார்களே. உங்களுக்கு அந்த கேடு நிகழ்த்தான வேண்டும். அந்த கேடுகளில் இப்பொழுதே வாழ்ந்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக இறைவனுடைய எண்ணங்களில் வாழும் பொழுது உங்களுக்கான பாக்கியம் பாக்கி இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கட்டும். எஞ்சியிருக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்கட்டும். ஒருவர் மற்றவரை பார்க்க வேண்டாம். எவ்வளவு பெரிய குபேரனாக இருந்தாலும் சரி, வேண்டாம். யாருக்கு சுகவீனம் இருக்கிறதோ, மனதில் கவலை இருக்கின்றதோ, நிச்சயமாக அவர்கள் இறைவனுடைய அத்தாட்சியை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்றளவும். அவர்களுக்காக நீங்கள் சாந்தத்தையும் சமாதானத்தையும் தேடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அழகான பகுதி. சலாம் என்று கூறுகின்றீர்கள், சாந்தி என்று கூறுகின்றீர்கள், வாழ்க வளமுடன் என்று கூறுகின்றீர்கள். வாழ்க வளமுடன் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் வாழ்கன்னு அர்த்தமா, மற்ற பேர் வாழ விடுங்கன்னு கூட அர்த்தமா? தங்களையும் இருக்கக்கூடிய பொறாமையையும் பெருமையையும் நீக்கிக் கொள்ளாத வரையில் நாம் மற்றவர்களை சாகடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அர்த்தத்தை நாம் புரியாத வரையில், புரியாமல் இந்த பாஷையை பேசும் காரணமாக, யாரும் வாழ்த்துவதன் காரணமாக வாழ்ந்துவிடுவதில்லை. வாழ்க வளமுடன் அந்த வார்த்தைகளை பேச வேண்டாம். சாந்தி உண்டாகட்டும். உங்களுடைய மனம் சாந்தி அடைந்திருக்கிறதா முதலில் உங்களை பற்றி? இல்லை. எப்படி நீங்கள் பிறருக்கு சாந்தத்தை கொடுத்தீர்கள்? நீங்கள் யார் மற்றவர்களுக்கு
ஒரு ஆசீர்வாதம் செய்வதற்கு உங்களுடைய உள்ளத்திலேயே உங்களுக்கான நன்மைகள் நிகழாமல் இருக்கும் பொழுது, உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வேண்டும் என்று விரும்பும் பொழுது அது செல்லுபடியாகாமல் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி மற்றவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை மேற்கொள்வீர்கள்? சலாமுன் அலைக்கும், சலாம் 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 என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். யாருக்காவது சலாம் வந்திருக்குதா? சமாதானம் கிடைச்சிருக்குதா? வெட்டித்தனமான வார்த்தைகளாக பேசிக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒருவருக்கொருவர் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொறாமையும் பெருமையும் நீக்கிக் கொள்ளுங்கள், அவ்வளவு பேரும் நன்றாக வாழ்வார்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.